எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு வந்து ஒரு சாப்பாடு நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த டேஸ்டிங் போகும்போது மறந்து போயிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலன்னு. ஸோ வந்து பாதியில் நான் வந்து திருப்பி வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு இலையில வாழை இலையில உள்ளார சாப்பாடை வச்சு அந்த எல்லா பெஸ்ட் ஐட்டத்தையும் போட்டு கலவையாக கொடுக்குறாங்க. பாருங்கள், உள்ளார நல்லா சோர்ந்துருக்கு மசாலாலாம். இங்கே பாருங்கள், இந்த மட்டன் பீசஸும் நல்லாயிருக்கு, கத்திரிக்காயும் இருக்குது. இந்த பாருங்கள், இது ஒரு கருவாடு. வாவ், நெத்திலி கருவாடு வித்து கத்திரிக்காய். அட்டாட்டாட்டாட்டா, வேறு லெவலில் இருக்குது. ஸ்ரீலங்கன் டிஷ் மட்டன் லாம்ப்ரைஸ். சரியா, அது நம்ம ஊர் பிரியாணி மாதிரி. ஸோ போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஏன் எப்படி வச்சுருக்கேன்? மட்டன் லாம்ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. லாம்ப்ரைஸா லம்ப்ரைஸா, இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இது வந்து ஸ்ரீலங்கன் டிஷ், ஆத்தென்டிக் ஸ்ரீலங்கன் டிஷ். நிறைய பேருக்கு நம்ம ஊரில் பிரியாணின்னு தெரிகிற மாதிரி ஸ்ரீலங்காலேருந்து வரவங்கள்ட்ட நீங்கள் லாம்ப்ரைஸ் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் டெஃபினட்டாக எல்லாருமே சாப்பிட்டுப்பாங்க. அது எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. வெஜிடேரியன், சீ ஃபுட்டு, மட்டனு, இதெல்லாம் பார்த்துருக்கேன். வேறு என்னன்னு தெரியாது, பட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி நான் வந்து தனியாக ஒரு vlog நம்ம ஸ்ரீலங்கன் இது போகும்போது மெயினான டிஷ்ஷஸில் இது ஒன்று பண்ண போகிறேன். அது வந்து இங்கே ஆத்தென்டிக்காக பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் அவங்களோட உட்காந்தே ஃபுல்லாக பண்ண போகிறோம். பட் இப்போது வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ட்ரெய்லர் நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு கடையிலேருந்து. ஸோ அதோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்க தான் வந்திருக்கேன். ஸோ லாம்ப்ரைஸ் எங்கேருந்து வந்ததுன்னா, டச்சு காலனைஸ் பண்ணும்போது ஸ்ரீலங்காவில் அப்போது வந்து அது கண்டுபிடிச்ச ஒரு டிஷ்ஷுங்கிறாங்க. ஸோ டச்னஸ் இருக்குது, இதில் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு நான் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். அது தனியாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது இருக்குது. கொலம்போவில் போய் நான் வந்து பனானா லீஃப்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பனானா லீஃப் வந்து ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் எதில் போய் நான் வாங்கணும்னு எனக்கு தெரியாமல் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு கொலம்போ ஃபுல்லாக சுற்றி கரெக்டாக 11 மணிக்கு ஏதோ கிளம்பி நான் கடைசியாக போய் சேரும்போது என்னென்னா ஒரே ஒரு கடை காமிச்சாங்க. அது வந்து ஒரிஜினல் லாம்ப்ரைஸ் கடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த இது பனானா லீஃப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கடை பேர் இருக்குது. அது நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து இருந்தீங்கன்னா, அதுவும் கொலம்போவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டது, நான் அப்போல்லாம் வ்ளாக் பண்ண மாட்டேன், ஆனால் அங்கே போய் சாப்பிட்டது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அன்றைக்கி எனக்கு போய் என்னோடய டைம் பாருங்கள், வெஜிடேரியன் தான் கிடச்சிது. வெஜிடேரியன் லாம்ப்ரைஸ் சாப்பிட்டேன். அது ஒரு சின்ன கிளிப்பிங்காகவும் எடுத்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தேடி கண்டுபிடிக்கணும் எங்கேயோ இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். சாப்பாடுக்கு வாடா அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை சரி, இங்கே பாருங்கள். ஸோ லாம்ப்ரைஸ் வந்து இது பாருங்கள், இங்கே லாம்ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா LAMP லேம்ப் இருக்குல்ல, அந்த இது விளக்கு லேம்ப்பு, RAISE லாம்ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. இது எது கரெக்ட்னு நீங்கள் கமெண்ட்டில் விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு இலையில வாழை இலையில் உள்ளார சாப்பாடை வச்சு அந்த எல்லா பெஸ்ட் ஐட்டத்தையும் போட்டு ஒரு கலவையாக கொடுக்குறாங்க. இதுதான் இந்த லாம்ப்ரைஸ். ஸோ லாம்ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மாதிரி தான் அந்த மிக்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த கத்திரிக்காய், இது பிரிஞ்சால் மோஜுங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பிரிஞ்சால் மோஜு அப்படின்னு ஒரு பேர். அப்புறம் இது வந்து கட்லெட்டு, இது வந்து ஒரு கட்லெட்டு. அப்புறம் என்ன கட்லெட்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து எக்கு, இது வந்து ஒரு முட்டை, ரெண்டு கொடுப்பாங்க உங்களுக்கு, இதில் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கேரமலைஸ்டு, அது கேரமலைஸ்டு. இது வந்து மட்டனு. சில இதில் வந்து கேரமலைஸ்டு ஆனியன் கொடுப்பாங்களா, அதுவும் இருக்கணும். இது வந்து என்னன்னு தெரியல, இருங்க சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். தனியாக சாப்பிட்டு சம்பல் மாதிரி இருக்கா. அப்புறம் சில்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் மிக்ஸு. ஸோ எல்லாமே இருக்குது. இப்போ இந்த கடையில் அவர் என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, போய் மைக்ரோவேவ்லலாம் போட்டுறாங்க, நல்லா இருக்காது. இது வந்து அவனில் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி பேக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இது வந்து மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும்னு சொன்னார். அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அவனில் வச்சுட்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைஸை பாருங்கள், உள்ளார அப்படியே நல்லா சோர்ந்துருக்கு மசாலாலாம். இங்கே பாருங்கள், இந்த மட்டன் பீசஸும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து லாம்ப்ரைஸோட எக்ஸ்பர்ட் இல்லை. இந்த மட்டன் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வந்துருக்கலாம்.
டேஸ்ட் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அப்போ இது வந்து ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ட இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓகே தான், ஏன்னா அது இன்னும் சூப்பராக இருந்தது. பட் இங்கே லோக்கலாக கிடைக்கிறதுக்கு இது சூப்பர். இங்கே பாருங்கள், ஃப்ரைட் எக்கு. இது வந்து எக்கை பாயில் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் ரைஸை மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், ரைஸையும் எடுத்துக்கிட்டேன். ஒரு மட்டன் பீஸ் வந்துடுச்சு. ஃப்ரைட் எக் இப்போ தப்பாக போக முடியாது. இந்த எக்கை என்ன பண்ணிக்காங்கன்னா போச்சா, இந்த எக்கை என்ன பண்ணிக்காங்கன்னா ஃப்ரை பண்ணிக்காங்க. பாயில் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்காங்க. ஆனால் நம்மள மாதிரி பண்ணல, நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஸ்கின்னு பாருங்கள், இது ஸ்கின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம அந்த அந்த இல்லை, நம்ம போய் பண்ணுறோம்ல, நம்ம ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டோட போய் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஒன்று எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணுவோம், சாப்பிட்டு ரசிப்போம், அவ்வளோதான். சரியா? இங்கே வா, இந்த கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. என்ன கத்திரிக்காய்? கத்திரிக்காய் இல்லை, கத்திரிக்காயும் இருக்குது. இந்த பாருங்கள், இது ஒரு கருவாடு. வா, இது பாருங்கள், நெத்திலி கருவாடு வித்து கத்திரிக்காய். சரியா? அட்டா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இது சின்ன சின்ன கத்திரிக்காயெல்லாம் கத்திரிக்காயும் தெரியுது, கருவாடும் தெரியுது. ஓகே, அந்த சின்ன வெங்காயம், அந்த கத்திரிக்காய், அந்த கருவாடு, அதோட கொஞ்சம் ரைஸு, ஐயோன்னு இருக்கு. சூப்பர். அமிர்தம் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, சொல்லிவிட்டு அமிர்தம் சூப்பராக இருக்கும். இங்கே வாங்க, கட்லெட்டை ட்ரை பண்ணுவோம். இங்கே வா, சூப்பர். இங்கே பாரு, கட்லெட்டில் உள்ளார நல்லா மசிச்சு போட்டிருக்காங்க மீட்டை. என்ன மீட்டு நான் சாப்பிட்டு பாருங்க. மிஷ்ஷா ஃபிஷ்ஷா? சாரி, மீன். மீனா? ஓ, மீனோ ஃபிஷ்ஷோ சேர்த்து மிஷின் அடிச்சு. தெரியுதா? கிழங்கு தெரியுது, ஃபிஷ் மாதிரி தான் இருக்குது. கஷ்டம். ஃபிஷ் தான். கொஞ்சம் ஒரு கல் உப்பு லைட்டாக தூக்கலாயிடுச்சு. பட் அது அவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க. அது கூட கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா. ஓ, மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இங்கே வா, இது என்னமோ சைடில் இருக்குது. இது பாரு, சொரா புட்டு மாதிரி இருக்குது, ஏதோ புட்டு மாதிரி. இந்த பாரு, தெரியுதா? பாரு, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாரு, தெரியுதா? இது இருக்கு பார்த்தீங்களா, என்ன குட்டி குட்டி மீன், அது பேர் என்ன, அந்த மாசி கருவாடா? ப்ரான் கைண்ட் ஆஃப் திங். நம்மளுக்கு தெரியாமல் எதுவும் கமெண்ட் அடிச்சிடாத. இல்லை, அது இது குட்டி குட்டி இந்த எறா இருக்கு பாருங்க, அது ஷ்ரிம்ப். அது பேர். ஓ, அப்படியா? குட்டி எறாவது ஷ்ரிம்ப். இந்த இதுவா? பேர் என்னன்னு தெரியல எனக்கு. அது இது ஆமா, இந்த பாரு, எறா தான் இது, சின்னது. அது என்னன்னு சொல்லுவாங்க, அந்த ஷ்ரிம்ப்பு. பட் தமிழில் என்ன சொல்லுவாங்க? எறா தானே? ஷ்ரிம்ப்பு தமிழில் எறா, பட் இங்கிலீஷில் ஷ்ரிம்ப்பு, ப்ரான்ஸு, எறா, குட்டி எறா. இல்லை, அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது. சரி, சாப்பிடுங்க. நீ சொல்லு, அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். ஆடாடாடாடா, அப்போ இன்னைக்கு சாப்பிட மாட்டேங்க. இல்லை, தேங்காய். இது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல். தேங்காய் ஒரு 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 வாழை இலையில ஒரு ஹெவனை வச்சு அப்படி உள்ளார வச்சு ஒரு சொர்க்கத்தை அப்படியே பேக் பண்ணி. அதில் நீங்கள் வெஜிடபிள் வந்து வேண்டான்னு சொல்லிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா? இது இல்லை, ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு வெஜிடபிள் வச்சுருப்பாங்க. நான் வேண்டான்னு சொல்ல, இது அப்படியே பேக்டாக இருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் அப்படிலாம் வந்து வேண்டாங்கன்னு சொல்கிறது யார்ட்டையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். இல்லை, யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. நான் வெஜிடபிள் கிட்ட மட்டும் சொல்ல. கொஞ்சம் சில்லி எடுத்துக்கிட்ட பாருங்க, சில்லி இருக்கு பாருங்க. இதுதான் சில்லியும் ஒரு வெஜிடபிள் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சில்லி இது இந்த டைம் வந்து இதை வந்து ரைஸோடு சாப்பிட்டு பார்க்குறேன். நீ சொல்கிற ஐடியாவை கேட்டு பார்க்குறேன். ரைஸு, கொஞ்சம் சில்லி, இது ஃபைனல்.
நீ சொன்னது காரணம் ஐஸ் விட்டு சில்லி லைட்டாக ஏறுதா? ஸோ இதான் லாம்ப்ரைஸு. நீங்கள் கொலம்போ போனீங்கன்னா நான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து கீழே நான் லிங்க் அனுப்புகிறேன். மறந்து போயிட்டேன் அந்த ரெஸ்டாரண்ட் எந்த ரெஸ்டாரண்ட் நான் போனேன்னு. நான் அடுத்த லாம்ப்ரைஸ்க்குன்னு தனியாக நம்ம வந்து ரெசிபியோடு பண்ணும்போது அதை நான் காமிக்கிறேன். நான் இப்போதைக்கு ஸ்ரீலங்கா அது சென்னையில் எங்கேயாச்சும் அந்த மாதிரி ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தால் கூட டெஃபினட்டாக போய் லாம்ப்ரைஸை செக் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே விடுங்க. இது வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோவாக பண்ணியிருக்கோம். பெரிய வீடியோ அப்புறமா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனை அமுக்காதீங்க. ஏன்னா அமுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டீங்க. ஸோ வேறு மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? டேக் கேர். see you in the next episode. bye. கொஞ்ச நேரம் வந்து உள்ளார தண்ணி எடுக்க போனேன். இல்லை, கொஞ்ச நேரம் வந்து உங்கள் ஃபோனை நோண்டிட்டு இருந்தீங்க. ஃபோனை நோண்டிட்டு இருந்தேன். அதுக்குள்ளார வந்து பார்த்தா இங்கே வந்து ஏதோ சாப்பாடு இருந்து அடையாளம் இல்லை. ஒரு எலி சாப்பிட்ருக்கு, சரியாக சாப்பிட்ருக்கு. இது ஏன் காமிக்கிறேன் எனக்கு? இது கடைசியாக எனக்கு கிடைக்கும். வேண்டாம் எனக்கு தேவையில்லை நீ சாப்பிடு. சரி, சந்தோஷம், நான் சாப்பிட்ருவேன். என்ஜாய். சத்தியமாக இது உங்களுக்கு வச்சு சூதானமாக இருக்கணும் ராஜு. இந்த மாதிரி கொஞ்சம் விட்டா போய் ஃபுல்லாக அட்டாக் பண்ணிடுங்க. லிம்கா வேற அடிச்சிருக்கா. லிம்காவில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். அடி பாவி, எனக்கு கொஞ்சமாக வச்சிங்களா? நான் வந்து ஃபைனலாக வந்து இந்த ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்டு தூங்கிடுறேன். வயிற்றில் ஈர துணி. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. எனிவே சரி, ஃபீல் பண்ணி முடிச்சாச்சா போலாமா? லைஃப் ஆஃப் அ யூடியூபர்.